இந்த மது பிரியர்களை பற்றி கம்பரே பேசியிருக்கிறாரு, மது என்னெல்லாம் செய்யும்னு. இப்ப நம்ம ரொம்ப கவனமா மது பிரியர்ன்னு சொல்ல வேண்டி இருக்குது. வேற மாதிரி சொன்னாலும் சண்டைக்கு வந்துருவாங்க. ஏன்னா இப்ப எல்லாருக்கும் பழக்கம் இருக்க மாதிரி தெரியுது, இருக்கட்டும். அதை நம்ம பழைய இலக்கியம் ஒண்ணு இந்த மது பிரியர்களையே 4 வகையா பிரிச்சிருக்கு. இந்த மது அருந்தின எல்லாருக்கும் எல்லாரையும் பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது பாத்தீங்களா? குடிச்சிருக்கானா இல்லையான்னு. குடிச்சு ஜம்முன்னு இருப்பான் சில பேர். அது இலக்கிய பழைய ஆள் சொல்லியிருக்கா, 4 வகையான அந்த மது பிரியர்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தன் வந்து முதல்ல வந்து சிங்க டைப்பு, சிம்மம் அவரு. சிம்மமா இருப்பான். குடிச்சிட்டான்னு வைங்களேன், மது உள்ள போயிடுச்சுன்னா சத்தங்கத்தான் போட மாட்டான், ஒண்ணும் செய்ய மாட்டான். ஜம்முன்னு அப்படி ரோட்ல போயிட்டு யார்ட்டும் பேச மாட்டான். அவன் பாட்டு நேரா போவான். அப்படி அசராம அசையாம நடுங்காம உளராம பதறாம சளம்பாம அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். அது சிங்க மாதிரி போவான். வித்தியாசமே தெரியாது குடிச்சுக்கானா இல்லையான்னு. அவன் வந்து சிங்க குடிகாரன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒருத்தர் இருப்பான், குடிச்ச உடனே சொன்னதே சொல்லுவான். நான் இப்ப என்ன சொல்றோம்னா, நான் என்ன சொல்ல வந்தோம்னு என்ன சொல்றோம்னா நான் என்ன சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன்னா அதே சொல்லிட்டு இருப்பான். இது கிளி குடிகாரன். கிளி சொன்னதே சொல்லும் பாருங்க, கக்கா சொல்லிட்டு இருக்கும் பாருங்க. அந்த கிளி சொன்னதே சொல்லிட்டு இருக்கும். கிளி மாதிரி சொன்னதே சொல்லுவான் கிளி. இந்த 3வது ஒருத்தன் இருக்கான் நாய் குடிகாரன். குடிச்சிட்டான்னா கடிச்சு தொலைச்சிருவான். என்னத்தையாவது வஞ்சி அதுக்குதுன்னு போட்டு என்னத்தையாவது கடிச்சு தொலைச்சு அவன் கொலைச்சிருவான். கொலன்னு கொலைச்சிருவான். அதனால அவன் பேரு நாய் குடிகாரன் பேரு. 4வது ஒருத்தன் இருக்கான், அவனால பிரச்சனையே கிடையாது. அவன் பேரு பன்னி குடிகாரன் பேரு. தப்பா நினைக்காதீங்க, பன்னி மது பிரியர்னு பேரு. நேரா கடலை குடிப்பான். சாக்கடை எங்க இருக்கும் பார்ப்பான். உள்ள விழுந்து அவன் மாட்டுக்கு உட்காந்துருப்பான். உள்ள படுத்து கிடப்பான். பக்கத்துல 2 பண்ணி கிடக்கும், அது எஞ்சி போயிடும். யார்ட்டையும் வம்பு தும்பு போக மாட்டான். கடை டு சாக்கடை, சாக்கடை விட்டு கடை, அவ்வளவுதான் அவனுக்கு. என்ன செய்ய? இது ஒரு நோய், குடி நோய், ஒரு நோயின்னு சொல்றாங்க. அந்த நோய்வாய்ப்பட்டவங்க அதை தவிர்க்க முடியல. பாவம், ஐயோ பாவம் ஒரு வகையில நினைச்சு பார்க்கும். ஆனாலும் இதையெல்லாம் இலக்கியத்திலே பேசியிருக்காங்கிறதுக்காக அந்த 4 வகையை நம்ம சொல்றோம். இன்னும் ஒரு குறிப்பா ஒண்ணு, இந்த பேசும்போது பேசுறான் சொன்னா வச்சான்னு சொல்றோம் இல்லையா, அந்த புலம்புனான்னு சொல்லணும். அந்த சலம்புதல்ங்கிற வார்த்தை குடிச்சு விட்டு பேசுறான் பாத்தீங்களா, மது போதையில பேசுறான் பாத்தீங்க. மது போதையில் பேசினான், மது போதையில உளறினான்னு சொல்ல மாட்டாங்க. மது அவன் சலம்பிக்கிட்டு இருக்கான்டாமா. அந்த சலம்புதல்ங்கிறது மது போதையில அவன் என்ன சொல்றது, அது சொன்னது மறுநாள் மறந்துடுவான், அடுத்து மறந்துடுவான். அப்படி மறக்கும்படியாக அவன் குடி போதையில இருக்கும்போது போதையிலே உளறுவதை சலம்புதல்னு தமிழ்ல சொல்லியிருக்கான்.